ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் ஃபுல்லாகவே சூடாக போயிட்டு இருக்கு. காலையிலேருந்து நியூஸ் ஓப்பன் பண்ணாலே ஒரு பரபரப்பு, மாலைக்குள்ள இன்னொரு ட்விஸ்ட்டு, அதுக்குள்ள இன்னொரு மீட்டிங் வேற அப்படின்னு அரசியல் களம் ஒரு நிமிஷமும் அமைதியாகவே இல்லை. ஒரு பக்கம் அதிமுகவில் என்ன நடக்குதுன்னு ஒரு குழப்பம், இன்னொரு பக்கம் டிவிகேல தொடர்ந்து நடக்கிற அரசியல் மூவ்ஸ். அதே நேரத்தில் திமுக, விசிக, பாஜக எல்லாரும் தங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால இன்னைக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம சும்மா ஃப்ரெண்ட்லியா உட்காந்து பேசுற மாதிரி பார்க்கலாம். முதல்ல அதிமுக சைட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கடந்த சில நாளாவே அதிமுகக்குள்ள ஏதோ சரியில்லையோன்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. யார் அப்செட், யாரு சைலண்ட், யாரு என்ன மூவ் பண்ண போறாங்கன்னு அரசியல் வட்டாரத்திலேயே நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் இன்னைக்கு இபிஎஸ் அவர்களும் வேலுமணி அவர்களும் சந்தித்து பேசினாங்க. இந்த மீட்டிங் சாதாரண மீட்டிங்கா பார்க்கப்படல. ஏன்னா சமீபத்துல கட்சிக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. சில பிரச்சனைகள் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசப்பட்டதா சொல்லியிருக்காங்க, சில விஷயங்கள் கிளியர் பண்ணப்பட்டதா, அதாவது சரி வாங்க முதல்ல நம்ம உட்கார்ந்து பேசிக்கலான்னு ஒரு மாதிரி போயிருக்கு. ஏன்னா பொலிட்டிக்ஸ்ல ஒரு விஷயம் என்னன்னா, வெளியில இருக்கிற எதிர்கட்சியை விட உள்ளே இருக்கிற கன்ஃபியூஷன் தான் ரொம்பவே டேஞ்சரஸ். அதை சரி பண்ணலன்னா சோஷியல் மீடியால அடுத்த நிமிஷம் கட்சி உடைய போகுதுன்னு தம்ப்நெயில் போட்டுடுவாங்க. இதுக்குள்ள இன்னைக்கு பிக்கஸ்ட் பரபரப்பு என்னன்னா, எம்எல்ஏ ரெசிக்னேஷன்ஸ். நேத்துல இருந்தே சில அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண போறாங்கன்னு பேச்சு ஓடிச்சா இல்லையா? அது இன்னைக்கு நிஜமாவே பெரிய ட்விஸ்ட் எடுத்திருக்கு. 3 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதிமுக தரப்பு நேரடியா சபாநாயகரை சந்தித்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது ஏற்கவே கூடாது, இது சரியில்லைன்னு இபிஎஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் போவோம்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து சில தொகுதிகள் காலியானதை அறிவிக்கப்பட்டதும் அரசியல்களும் இன்னுமே சூடாயிடுச்சு. இதுக்குள்ள இன்னொரு ட்விஸ்ட், இசக்கி சுப்பையா அவர்களும் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்காரு. அதனால இப்போ மொத்தமா 4 பேர் டிவிக்கு பக்கம் போயிட்டாங்கன்னு அரசியல்களும் பேசிக்கிட்டே இருக்கு. இதுதான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய பேசுபொருளா பேசிட்டு இருக்காங்க. இது ஆரம்பம் தானா, இல்லைனா இன்னும் யாராவது போவாங்களான்னு எல்லாரும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. டிவிகே சைடில் பார்த்தீங்கன்னா இது அவர்களுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பூஸ்ட்னு பார்க்கப்படுது. கட்சி வேகமாக வளருதுன்னு அவர்களோட சப்போர்ட்டர்ஸ் ரொம்பவே உற்சாகமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாலிடிக்ஸில் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நாள் ஹீரோ அடுத்த நாள் ஜீரோ ஆகுறதும் நடக்கும். அதே மாதிரி ஜீரோன்னு நினச்சவங்க ஹீரோன்னு மாறுறதும் பொலிட்டிக்ஸில் தான் அதிகம். அதனால அடுத்த சில நாட்கள் ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள திருமாவளவன் அவர்கள் முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு. எந்த நிலையிலும் ஆட்சி கவிழ்க்க வாய்ப்பு கொடுக்க மாட்டோன்னு அவர் தெளிவாக கூறியிருக்காரு. அதே நேரத்தில் கட்சி தாவல் அரசியல் சரியில்லைன்னு இன்டைரக்டா தனது கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. இதற்கிடையில உதயநிதி அவர்களும் விவசாயிகள் விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. விவசாயிகளை ஏமாற்றக்கூடாது, சொன்னதை செய்யணும்னு அவர் சொல்லியிருக்காரு. இது நேரடியா இபிஎஸ் வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலாக பார்க்கப்படுது. அதே நேரத்துல திமுகக்கும் விசிகாக்கும் சில இடங்கள்ல மோதல் நடந்திருக்கு. கற்களை வீசி எறிந்து சண்டை போட்ட காட்சிகளை நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. பெரம்பலூர், குன்னூர் பகுதியில் டென்ஷன் ஏற்பட்டது அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டது. இதோட சேர்த்து டிவிகே நிர்வாகி ஒருத்தரை லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டுல நீக்கம் செஞ்சிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு பொலிட்டிக்கல் சைட்ல கவனம் பெற்றிருக்கு. அடுத்தது என்னன்னா, சண்முகம் அவர்கள் பேசின விஷயமும் ரொம்ப பேசப்பட்டது. புதிய அரசியல் கட்சிக்கு கொஞ்ச நாள் வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்னு முன்பே சொன்னவர் இப்போ சிலர் ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கிறாங்கன்னு விமர்சனம் செஞ்சிருக்காரு. சோசியல் மீடியால அன்னெசரி ப்ரெஷர் கிரியேட் பண்றது, எல்லா விஷயத்துக்கும் உடனே ரியாக்ஷன் கொடுக்கறது, இதெல்லாம் சரியில்லைன்னு அவர் கூறியிருக்காரு. இதுக்குள்ள இன்னொரு ஆச்சரியம், அண்ணாமலை அவர்களோட பேட்டி. பொதுவா பாஜக சைட்ல ஸ்ட்ராங்கா பேசுற அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு 3 மொழி கொள்கை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டோட உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அது பலருக்கும் கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு. அதே நேரத்தில் திமுகவை சேர்ந்த ராசா அவர்கள் தன்னோட ஸ்டைலில் முரண் மட்டுமில்ல மூடத்தனனும் பதிவு போட்டிருக்காரு. அது சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் ஒரு நிமிஷமும் அமைதியாகவே இல்லை. ஒரு பக்கம் மீட்டிங், இன்னொரு பக்கம் ரெசிக்னேஷன், அதுக்குள்ள பிரஸ் மீட், அதுக்குள்ள சோசியல் மீடியா வார். மக்கள் மட்டும் யார் எங்க போறாங்கன்னு புரிஞ்சா சொல்லுங்கப்பான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியர், அடுத்த சில நாட்கள் தமிழ்நாடு அரசியல்ல இன்னும் பெரிய மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் யாராவது கட்சி மாறுவாங்களா? இபிஎஸ் அவர்களோட அடுத்த மூவ் என்ன? டிவிக்கு இன்னும் பலம் சேர்த்து கொள்ளுமா? திமுக என்ன கவுண்டர் மூவ் பண்ண போறாங்க?
இதெல்லாம் அடுத்த சில நாட்கள்ல தெரிய வரும். இதுல உங்க கருத்து என்ன நண்பர்களே? இந்த தற்போதைய அரசியல் சூழ்நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. உள்ளதை பேசி நல்லதை பகிர்ந்து நல்ல நாளை உருவாக்குவோம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.